போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது சரியா பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒரு ஏரியாவில் நடந்திருக்கணும். ஒரு ஏரியாவில் நம்முடைய லைஃப்பில் ஒரு ஏரியாவில் ஒரு மாற்றம் நிச்சயம் நடந்திருக்கணும் நம்ம லைஃப்பில். அது நடந்தில்லைன்னு சொன்னால் போன ஞாயிற்றுக்கிழமை கேட்ட பிரசங்கத்தை ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விட்டதுக்கு சமம். ஆமென். அப்போ உங்களை நான் கையை உயர்த்த சொல்ல போகிறதில்லை, ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் மாற்றி இருக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உண்டு பண்ணுனீங்கன்னு சொன்னால், இந்த கடந்த 5, 6, 7 நாட்களில் நீங்கள் உங்கள் லைஃப்பை குறித்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்த நிலையை அடைகிறதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு வேண்டி இருக்குது உங்கள் லைஃப்பில் கர்த்தர் உங்களை அடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகிற வேண்டியதில் நீங்கள் ரொம்ப சீரியஸ் இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். இல்ல நான் போன ஞாயிற்றுக்கிழமை வந்த மாதிரி தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறேன், என் லைஃப்ல எந்த சேஞ்சுமே ஆகல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக விரும்பினாலும் நீங்க இன்னும் ரெடி இல்லைங்க. நீங்க இன்னும் ரெடி இல்லை. ஒரு உதாரணமா, போன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில ஜெபம் ஒரு 1 hour தான் இருக்குது அப்படின்னு சொன்னா, பெரிய காரியம் 1 hour ஒரு நாள் இருந்தாலும் சரி அப்படியே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலும், போன ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு பிறகு கர்த்தர் சொன்னார், ஜெபமின்மை பாவம், ஜெபிக்காதது பாவம், அவர் அண்டோட பேசாதது பாவம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா போன கிழமையில இருந்த ஜெபத்தை காட்டிலும் இந்த லாஸ்ட் சண்டே டு திஸ் சாட்டர்டேயோ இந்த சண்டேக்குள்ள நம்ம ஜெபம் எத்தனையோ மணி நேரங்கள் அதிகரித்திருக்க வேண்டும், எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட நாங்கள் நெருங்கி இருக்க வேண்டும், எவ்வளவோ ஆண்டவரோட நாங்கள் சேர்ந்து இருக்கணும், பேசி இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க அப்படி இல்லைன்னா சாரி டு சே, நீங்க சீரியஸே இல்லை உங்க லைஃப் அடுத்த நிலையை அடைகிறத குறித்து. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு அநேக வாக்குகளை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமா எனக்கு பேசி இருக்கிறாரு, ஆண்டவர் என்ன அப்படி ஆக்குவேன் இப்படி ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு, அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு சொல்றாரு. சாரி டு சே, அப்படி நடக்காது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சொல்றது தானே. அதுக்கு ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஏன்னு சொன்னா, நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யாம தேவன் சொன்னது நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை நம்ம லைஃப்ல செய்ய இருக்கிறாரு, ஆனா நாம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபமின்மை பாவம் என்று சொன்னா, நம்முடைய ஜெபமின்மை நம்மளை அடுத்த நிலைக்கு போக விடுதலைன்னு சொன்னா, நம்முடைய ஜெபமின்மை கர்த்தருக்கு எங்களோட சேர்ந்து பேசி நமக்கு அவர் வைத்திருக்கிற ஆலோசனைகளை சொல்ல முடியாம இருக்குதுன்னு சொன்னா, நாம அதை மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கூட கர்த்தர் எங்களோடு பேசுகிற தலைப்பு என்னவென்று சொன்னார், அவர் ஆலோசனையின் தேவன், தேவனின் ஆலோசனைகள், God's instructions என்ற தலைப்புல இந்த நாளில் ஆண்டவர் பேசும்படியாக தேவனுடைய ஆலோசனைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனைகள். ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லிட்டு அப்படியே நான் வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறேன். நீங்க கூட சம்டைம்ஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொல்றாரு. அவர் சொல்றாரு, தன்னை ஒரு வீட்டில் ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினரோடு அவருக்கு தங்கும்படியான ஒரு நேரம் வந்தது. அப்ப அவர் ஊழியம் முடிச்சுட்டு ஒருத்தங்களோட வீட்டில் போயிட்டு தங்குறாரு. ஸோ அவர் அந்த வீட்டில் தங்குனதுனால அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இந்த பாஸ்டர் எங்க வீட்டில் தங்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நாங்கள் காத்திருந்தோம் பாஸ்டர், நீங்க எங்க வீட்டில் தங்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர்னு சொல்லி அந்த பாஸ்டரை அன்பா வரவேற்று அவரை வீட்டில் வச்சு அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அவரை ரொம்ப அன்பா பார்த்துருக்குறாங்க. The next day morning இந்த பாஸ்டர் எழும்பி பார்க்கும்போது அந்த வீட்டில் அவர் அன்பா வரவேற்ற அந்த பிரதரை காணலையா. ஏன் இவர் எங்க போயிட்டார் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்ககிட்ட விசாரிச்ச நேரத்தில் அவங்க சொன்னாங்களா, இல்ல அவர் கொஞ்சம் தூரம் போயிருக்கிறாரு, ஆனா வந்துருவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படியே நேரம் கடந்து போனது. லஞ்ச் டைம் வர்ற நேரத்தில் அவர் வந்துட்டாரு. அவங்களோட சாப்பாட்டு மேசையில் அந்த லஞ்ச் டேபிளில் பார்க்கும்பொழுது அநேக ஆகாரங்கள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ இந்த காலையில் தூரம் போயிருந்த அந்த பிரதரும் வந்திருந்தாராம். அப்போ அவர் சொன்னாராம், பாஸ்டர், நான் இவ்வளவு தூரம் போனதுக்கு காரணமே காலையில் உங்களுக்காக இந்த குறிப்பிட்ட ஒரு கறிய இல்லாட்டி ஏதோ ஒரு மீட் ஐட்டமை வாங்கி கொண்டு வர்றதுக்காக நான் போயிருந்தேன். இந்த இருக்கு பாஸ்டர் அந்த மீட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி அந்த மீட் ஐட்டத்தை அவருக்கு காண்பித்தாராம். ரொம்ப அழகா இருந்துச்சான், ரொம்ப அழகா சமைத்து ரொம்ப அழகா வைக்கப்பட்டிருந்துச்சான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த பாஸ்டருக்கு அந்த குறிப்பிட்ட மீட் பிடிக்காது.
அவருக்கு அந்த மீட் பிடிக்காது. அவர் சொன்னாராம், ஐயோ ரொம்ப சாரி, நான் சிறு வயதுல இருந்து, அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு 6 வயதுல இருந்து எனக்கு இந்த மீட்டை பிடிக்கவே பிடிக்காது. அதை சாப்பிட்டா என்னால் இருக்க முடியாது. எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது, அந்த மீட்டை டேஸ்ட் எனக்கு பிடிக்காது. அது எனக்கு ஒரு அருவருப்பானது. ஸோ எனக்கு அது வேண்டவே வேணாம் அப்படின்னா அவங்க ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டாங்களாம். ஐயோ இல்லை, உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், தயவு செய்து இதை சாப்பிடுங்க, இல்லாட்டி ஒரு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, எல்லாம் ஓகே ஆகிரும். அவர் சொன்னாராம், வெரி சாரி, என்னால் முடியாது, எனக்கு அது பிடிக்காது, நான் அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி. இதை சொல்லி முடிக்கும் போது அந்த பாஸ்டரோடு கூட ஆண்டவர் பேசினாராம், என் அன்பு மகனே, இதை போலத்தான் இன்றைக்கு அநேகர் ரொம்ப கஷ்டப்பட்டு அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க, எனக்கு பிடிக்கும்னு சொல்லி. ஆனால் பலர் செய்கிற பல காரியங்கள் எனக்கு கொஞ்சமும் பிடிப்பதே இல்லை. You're wasting your time. நீங்க உங்க நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீங்க. நீங்க அநேக காரியங்களை செய்து நான் தேவனை பிரியப்படுத்தலாம், நான் தேவனை சந்தோஷப்படுத்தலாம், நான் இதை செய்த ஆண்டவர் விரும்புவார், நான் அதை செய்த ஆண்டவர் விரும்புவார், ஆண்டவர் பிரியப்படுவார் என்று சொல்லி ஓடி 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 அநேக காரியங்களை செய்து கொண்டு மனுஷரை பிரியப்படுத்தி கொண்டு இல்லாட்டி தேவன் பிரியப்படுவார் என்று சொல்லி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த கால வேளையிலே சொல்கிறார், நீங்க செய்கிற அநேக காரியங்கள்ல எனக்கு பிரியமே இல்லை. அப்ப நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்யறது? நான் செய்யறது தேவனுக்கு பிடித்திருக்குன்னு எப்படி எனக்கு தெரியும்? இதை தேவன் விரும்புகிறார் என்று எனக்கு எப்படி தெரியும்? இது நான் செய்கிற காரியத்தை தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லை என்று நான் எப்படி அறிந்து கொள்வது? அதுக்கு தான் ஜெபம் தேவை. ஆமென். அதுக்கு தான் தேவனுடைய சமூகம் போகணும். ஆமென். அதுக்கு தான் நாங்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். எதை அவர் விரும்புகிறார், எதை நான் செய்யணும், எதை செய்தால் என் வாழ்க்கைக்கு நல்லது, எதை அவர் என் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள ஜெபிக்க வேண்டும். அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் போக வேண்டியவர்களாக இருப்போம். Let's read Matthew chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரம் நாங்கள் வாசிப்போம் 22ஆம் வசனத்தை. Matthew chapter 7 verse 22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். சரி, let's go to verse 22 again. இந்த வசனத்தை நாங்க வாசிப்போம் என்று சொல்லி சொன்னா, இந்த இடத்திலே அநேகர் போய், அதாவது ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நின்று, இந்த பூமியில வாழ்க்கை முடிந்ததன் பின்பதாக ஆண்டவர் அண்டையில போயிட்டு நின்று சொல்லுவாங்களாம், நீங்களே சொல்லுங்க, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே, இந்தியில எழுதி இருக்கு, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம். இப்ப இதையெல்லாம் செய்யறதுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் எப்படி செஞ்சிருக்கிறாங்க? தேவனுடைய வல்லமையில தான் செஞ்சிருக்கிறாங்க. ரைட்? தேவன் கொடுத்த வல்லமை, தேவன் கொடுத்த அபிஷேகம், தேவன் கொடுத்ததுல தான் செய்திருக்கிறாங்க. ஆனா அடுத்த வசனம், நெக்ஸ்ட் verse says, இவ்வளவும் ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியம், இவ்வளவும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய வல்லமையை பெற்று செய்திருந்தாலும் நெக்ஸ்ட் verse says, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். செய்தது ஊழியம் பிரதர், செய்தது ஊழியம், செய்தது சொன்னது தீர்க்க தரிசனம், சொன்னது செய்ததெல்லாம் அற்புத அடையாளங்கள், செய்ததெல்லாம் கர்த்தருடைய அபிஷேகத்தினால நிரம்பி செய்யற மாதிரி தான் எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரப்பட்டு போங்கள், அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொன்னார். காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம எதைத்தான் செய்யறோன்றது இல்ல, அவருடைய ஆலோசனைப்படி செய்கிறோமா என்கிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. அவர் செய்ய சொன்னாரா, அவர் போக சொன்னாரா, அவர் கொடுக்க சொன்னாரா, அவர் என்ன சொன்னாரு அதை நம்ம செய்தமான்னு சொல்லித்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றத நம்ம செய்யறோமா? ஆண்டவர் நிக்க சொல்ற இடத்துல நம்ம நிக்கிறோமா? ஆண்டவர் பேச சொல்றத நம்ம பேசுறோமா என்கிறதுல அவர் ரொம்ப 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 நிதானமாய் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய செய்ததெல்லாம் ஊழியம், செய்ததெல்லாம் தேவனுடைய காரியம் மாதிரி வெளியிலே தெரிந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரர். அப்போ ஒரு கேள்வி வரணும், மட்டும் வந்திருக்கணும் உங்களுக்கு, வரலாட்டி நானே வர வைக்கிறேன். ஒரு கேள்வி வரணும், என்னன்னு சொன்னா, அதாவது தீர்க்க தரிசனம் சொல்றது
பண்றதுக்கும் அற்புத அடையாளங்கள் செய்யறதுக்கும் என்ன தேவை? தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமை தேவை, அந்த அபிஷேகம் தேவை. அது இல்லாம எப்படி செய்யறதுன்னு சொல்லி இப்ப இதுல என்ன விஷயம் சொன்னா, அது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு கிஃப்டா இருக்கு. அந்த கிஃப்ட் ஆண்டவர் கொடுப்பார். அந்த கிஃப்ட் உங்களுக்கு சிலர்கிட்ட கிடைச்ச பிறகு ஆண்டவர் உங்களை பயன்படுத்திட்டு இருப்பார். ஆண்டவர் கொடுத்த கிஃப்டை திரும்பி எடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. கொடுத்த கிஃப்டை திரும்பி எடுக்க மாட்டார். ஸோ நம்ம பார்வைக்கு கிஃப்ட் ஆப்பரேட் ஆகுறதுனால நம்ம நினைக்கிறோம், ஓ கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, கர்த்தர் அவங்களோட, ஆண்டவர் அவங்களோட இருக்கிறாரு. ஏன்னா அவங்க எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற கிஃப்ட் ஆப்பரேட் ஆகுறதுனால. ஆனால் கிஃப்டை வச்சு அடையாளம் காண முடியாது. வேதம் சொல்றது கனிகளை வைத்து கண்டுகொள்ளுங்க. எதை வச்சு? கொஞ்சம் மேலே போனீங்கன்னு சொன்னா, கொஞ்சம் மேலே போனீங்கன்னு சொன்னா, verse 19 and 20, verse 19 and 20, same chapter. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமென். தீர்க்க தரிசன வரத்தினால அறிய முடியாது, சுகமாக்குற வரம் இருக்கிறனால அறிய முடியாது, கனிகள் இருக்கிறனால. கனிகள் இருக்கிறனால, நெக்ஸ்ட் verse, கனிகள் இருக்கிறதுனால மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஸோ கிஃப்ட்ன்றது தேவன் கொடுக்கிற உண்டு, அவர் திரும்ப எடுக்க மாட்டார். ஆனால் அந்த கிஃப்டை வைத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை செய்யலாம். அது கொஞ்சம் நாள் போகும், அப்படியே அந்த வண்டி ஓடும், ஆனால் ஒரு நாள் மங்கி போகும். ஆமென். ஏன்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்து கொண்டு போகிறபடினால. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், இவங்க எல்லாம் போயிட்டு, ஆண்டவரே நாங்கள் உங்களுக்காக இதை செய்தோம் அதை செய்தோம் அப்படின்னு சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே அப்புறப்பட்டு போங்கள். என்ன நீங்க யாருமே என் சித்தத்தை செய்யல, உங்களுக்கு நான் கொடுத்ததை வச்சு உங்க விருப்பத்தின்படி நீங்க காரியங்களை செய்து கொண்டு போய் கொண்டிருந்தீங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. ஏசாயா 6 அதிகாரம் 8 வாசிக்க தேவையில்லை. அந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஆண்டவர் சொல்கிறார், எஸ், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். அப்படின்னா இங்க ஆண்டவருக்கு ஒரு தேவை இருக்கு. என்ன தேவை? அவருடைய வார்த்தையை போய் சொல்றதுக்கு மனிதர்கள் தேவையா இருக்கு. ஆனா அடுத்து நாங்க பார்க்கும் பொழுது, மத்தேயுல பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, இப்ப இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்னா, ஆண்டவரை பத்தி போய் பிரசங்கம் பண்றதுக்கு, ஆண்டவரை பத்தி போய் ஜனங்களுக்கு சொல்றதுக்கு, ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு எனக்கு ஆட்கள் தேவையா இருக்கு. யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று ஆண்டவர் தான் ஜனங்களை தேடிக்கொண்டிருக்கிறாரு. அதே நேரம் மத்தேயுல ஆண்டவர் சொல்றாரு, ஓ அக்கிரம செய்கைக்காரரே. ஆண்டோட காரியத்தை செய்தவங்களை பார்த்தே ஆண்டவர் சொல்றாரு அக்கிரம செய்கைக்காரர். அதாவது கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என் வேலையை செய்யறதுக்கு எனக்கு ஆட்கள் தேவை. எப்படிப்பட்ட ஆட்கள் எனக்கு தேவைன்னு சொன்னா, என் சத்தம் கேட்டு, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்யறவங்க வேணும். ஆமென். யாரை நான் அனுப்புவேன்? இதோ ஆண்டவரே நான் வந்துட்டேன், ஆண்டவரே உங்களுடைய காரியத்தை செய்ய. ரைட், இப்ப நான் சொல்றபடி செய்யுங்க. ஆமென். நான் உங்களுக்கு அபிஷேகத்தை தாரேன், சுகமாக்குற வரத்தை தாரேன், தீர்க்க தரிசன வரத்தை தாரேன், அற்புத அடையாளங்கள் செய்யற வரத்தை தாரேன். கிடைச்சிருச்சு, நான் போற ஆண்டவரேன்னு போயிட்டு எல்லா இடத்துலயும் போய் நமக்கு ஏற்றபடி செய்யறது இல்லை. பெற்றுக்கொண்டியா? நான் சொல்றேன், அந்த இடத்துக்கு போய் செய், அங்க போய் செய்யணும். ஆமென். ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துறாரோ அப்படி நடத்தலாட்டி, அந்த பாஸ்டர் அந்த கரியை பார்த்து பிடிக்கலன்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் ஒரு நாளைக்கு சொல்லுவார், இதை பார்த்து எனக்கு பிடிக்கல, என் ஆலோசனையை நீ கேட்கல மகனே. ஆமென். என் ஆலோசனை நீ கேட்கல மகளே. இன்னைக்கு அநேகருக்கு அநேக காரியங்கள் செய்ய ஆசை. ஈவன் ஊழியமா இருக்கலாம், ஈவன் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம், பலருக்கு பல காரியங்கள் செய்ய ஆசை, ரொம்ப தங்களை பிஸியாக்கி கொள்ள ஆசை. அங்கேயும் இங்கேயும் ஓடி எல்லாருக்கும் உதவி செஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆலோசனையை கேட்கிறதுக்கு என் பாதத்திலே அமர வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. தெரியுமா ஏன் அநேகரால் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவர் பேசுறத கேட்க முடியாம இருக்குன்னு சொல்லி சொன்னா, சோம்பேறித்தனம். இப்ப நாங்க பார்த்துட்டு வர இதுல ஒண்ணுல ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம், என்னது? லேசினஸ், சோம்பேறித்தனம். இவங்களால இருந்து ஜெபிக்க முடியாது. எங்கேயாவது ஒரு ப்ரொஃபஸி சொல்றாருன்னா, நான் ப்ரொஃபட்ஸுக்கு எதிர்த்து பேசல, ப்ரொஃபஸிஸையும் எதிர்த்து பேசல. ஆகவே நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு ப்ரொஃபட் இருக்காரு, யாரோ ஒருத்தர் நல்லா ப்ரொஃபஸி சொல்லுவாருன்னா ஓடி போறது, அங்கே போய் நின்று தலையை கொடுத்து குறி சொல்ற மாதிரி, என்னை பற்றி சொல்லுங்களேன் ஏதாவது அப்படின்றது. ஏதாவது சொல்லுங்களேன். எங்கெங்கெல்லாம் இந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுதோ அங்கங்கெல்லாம் ஓடி. நான் கேட்கிறேன், இப்ப அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டீங்க, இப்ப என்ன நடக்க போதான்? இப்ப என்னத்தை கேட்டும் வேலை இல்ல. இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டம் உங்க லைஃப்ல இருக்குது. ரைட். ஆனா எத்தனை ப்ரொஃபஸிஸை நம்ம கேட்டிருக்கிறோம், எத்தனை காரியங்களை ஆண்டவர் நம்ம லைஃப்ல சொல்லியிருக்காரு, நான் இதை செய்வேன் அதை செய்வேன், உன்னை இப்படி ஆக்குவேன் அப்படி ஆக்குவேன். இப்ப என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே அமர்ந்துட்டு இருக்கிறது. அதுக்காக நாங்க என்ன செய்யறது?
நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் உன்னை இப்படி உயர்த்துவேன், அப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி வச்சிருக்கிறேன், இப்படி திட்டங்களை வைத்திருக்கேன்னு சொன்னா அதுக்கு நான் என் பங்கு, நான் என்ன செய்யணும்னு சொல்லி அறிந்து கொள்ள நான் தேவ சமூகம் போய் அமர்ந்தா தான் அவரால் முடியும். என்னோட பேசி, ஓ இதெல்லாம் ஆண்டவர் செய்யறதுக்கு இதையெல்லாம் நான் செய்யணும், இப்படி வழியில நான் போனா தான் ஆண்டவர் சொன்ன இதெல்லாம் என் லைஃப்ல நடக்கும்னு சொல்லி என் பங்கு ஒன்று இருக்கு. ஆமென். நம்ம அதை செய்ய மாட்டோம். எங்கெங்க கிட்டடியில் ஒரு ஊழியக்காரர் நம்ம சபைக்கு வந்துட்டு போன நேரத்தில் நான் 2 நாள் கழிச்சு இன்னொருத்தரை சந்தித்தேன். அவர்கிட்ட போய் சொன்னேன், ஓ இப்படி எங்கட சபையில் வந்து ஊழியம் செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னு. உடனே அவர் எப்படி திரும்ப கேட்டார், ஓ இஸ் ஹி எ ப்ராஃபட்? அவர் ப்ராஃபட்டா அப்படின்னு தான் கேட்டார். ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ என்ன தேவையாக இருக்குன்னா குறி சொல்கிறாக்கள் தேவை. உங்களுக்கு இது நடக்க போகுது, உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு, உங்களுக்கு இது நடக்க போகுது, உங்களுக்கு அது நடக்க போகுதுன்னு சொல்லி குறி சொல்கிறாக்கள் தேவை. ஏன்னா அத்த சோம்பேறிகள் ஜெபிக்கிறது இல்லை. யோ உங்களை பத்தி ஆண்டவர் உங்ககிட்ட பேசாம யாருக்கிட்ட போய் பேச போறாரு? நான் போய் கர்த்தர் பாதம் அமர்ந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில திட்டம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கு, இப்படி ஒரு காரியம் இருக்குன்னா ஆண்டவர் ஏன் கூட பேச மாட்டாரா? பேசுவாரு. கேட்க விருப்பம் இல்ல சோம்பேறிகள். அதனால ஓடி போயிட்டு எல்லா இடத்துலயும் போய் குறி சொல்ற மாதிரி, குறி இது கேட்கிற மாதிரி போயிட்டு கேட்டுட்டு வர்றது. கர்த்தர் சொல்ற, இல்ல என் பாதம் வந்து அமரு, உன்னோட பேசுறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன், உங்களோட நான் பேச காத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி நடக்க வேண்டும் என்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், அவருடைய பாதத்தில் வந்து அமரும்படியாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களோட ஆண்டவர் பேசணும்னு சொன்னா அவர் எப்படியும் பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் பேசணும்னா, அவருக்கு பேசணும்னா, சரியா, அவருக்கு ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணணும்னா அவர் எப்படியும் பேசுவார். அவர் எப்படியும் பேசுவார். யோசேப்பு ட்ரக் அவுட் ஆகினார். எப்படி அவுட் ஆகினாருன்னா, எந்த யோசேப்புனா மரியாளுடைய யோசேப்பு. மரியாளுக்கு யோசேப்பை நியமித்து இருக்கிறாங்க. யோசேப்பு இப்ப என்ன நடக்குது, விளங்கிருச்சு, மரியாள் கர்ப்பவதி ஆகிட்டாங்க. ஐயோ இந்த மரியாள் கூட வாழ்க்கை நடத்தினா எனக்கு கெட்ட பேர் வந்துருமே, இது என்ன இப்படி நடந்திருக்கு, உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் அப்படி பரிசுத்தாவியானவரால் அப்படி, அதாவது இப்படி கர்ப்பவதி ஆகினது இல்லையே, கணவன் மனைவி இணையாம இது எப்படி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஷேப்பா மரியாள் அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கு யோசிக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கிறாரு. தூதன் போய் தட்டி சொல்ற, ஹே என்ன நீ, பெரிய ஒரு திட்டமே, பரலோகம் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்ற போது மரியாள் மூலமா எவ்வளவு பாக்கியவான்களா நீங்க இருக்கிறீங்க, நீங்க என்ன அவ்வளோ கலட்டி விடலான்னு சொல்லி பார்க்குறீங்கன்னு சொல்லி தட்டி எழுப்பி அன்றைக்கு தூதன் யோசேப்போட பேசி யோசேப்பை மறுபடியும் மரியாளோடு இணைத்தார். ஆமென். பேசணும்னு ஆண்டவர் எப்படியும் வந்து பேசுவார். ஹல்லேலூயா. 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 ஆகவே நம்ம ஆட்கள் கிட்ட ஓட தேவையில்ல, கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மோட தெளிவாய் பேசுவார். ஹல்லேலூயா. தாவீது அவர் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. ஆண்டவர் சாமுவேலுக்கு சொன்னார், போயிட்டு அவரை போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி. தாவீது தேடி போகல. தாவீதுடைய உள்ளம் ஆண்டவருக்கு முன்பதான் சரியா இருந்துச்சு. கொடுத்ததை, தகப்பன் கொடுத்ததை உண்மையா செய்யணும். ஓகே, எனக்கு இவ்வளவுதான் கொடுத்திருக்காரு என் தகப்பன், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா அண்ணன்மாருக்கு விட என் தகப்பன் எனக்கு தான் ஆடுகளை கொடுத்து பார்க்க சொல்லியிருக்காரு. சரி, நான் உண்மையா பார்க்கிறேனே அந்த ஆடுகள்னு சொல்லி அந்த ஆடுகளை போயிட்டு அவர் பாட்டுக்கு மேய்த்து கொண்டு பாடல் பாடிக்கொண்டு அவர் சந்தோஷமா காட்டில் இருக்கிறாரு. தேவன் அனுப்புறாரு சாமுவேல் தீர்க்கதரிசியை போயிட்டு கூப்பிட்டு அபிஷேகிக்கும்படி. ஆமென். உங்களுக்கு வர இருக்கிறது அது உங்களை தேடி வரும். ஆமென். ஆமென். நீங்க செய்ய வேண்டியது கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தி நீங்க ஜெபத்தில் அவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டுக்கொண்டு நீங்க போனீங்கன்னா போதும், மிகுதியானது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இதிலிருந்து 25ஆம் வசனம் வரை தாவீதின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். 2 Samuel chapter 5 verse 17 onward. இதை வாசிப்பதற்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை சொல்றேன். சோ இந்த ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். இது நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். கர்த்தருடைய ஆலோசனை கேட்பது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஆலோசனை தான் நமக்கு என்ன வழியில போகணும், எப்படி போகணும், எதை செய்யணும்னு சொல்லி நம்ம தெளிவுபடுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே இந்த சம்பவத்தை நாங்க பார்ப்போம். இங்கு தாவீதுக்கு நடந்த ஒரு நல்ல காரியமாய் காணப்படுது. Let's read from verse 17. Yes. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். ஏன் பரிசு கொடுத்துட்டு போறதுக்கா சொல்லுங்க? இல்ல, தாவீதை அழிக்கணும்னு சொல்லி அவங்க தாவீதை தேடி வந்தாங்க. ஓகே, அதை தாவீது கேட்ட போது
ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். ஒரு அரணிப்பான he went down to the stronghold. ஒரு அரணிப்பான ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு தாவீது போறாரு. பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். நல்லா அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெப்பாயிம் என்ற இடத்துல அவங்க பரவி இருக்கிறாங்க. பெலிஸ்தர் எதனாலன்னு சொன்னா இந்த தாவீதை அழிக்கும்படியாய் வந்து பரவி இருக்கிறாங்க. ஓகே, பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது. தாவீது யாருங்க? முதல்ல வாசிச்சோம். எதனால இப்ப தாவீது அழிக்க வந்திருக்காங்க? தாவீது அபிஷேகிக்க பண்ணப்பட்டிருக்கார். யாரா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காருன்னா ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ தேவன் அவரை இஸ்ரவேலுக்கு ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அவரோடு பலவான்கள் இருக்கிறாங்க, அவரோட யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த பெலிஸ்தர் வந்த உடனே எல்லாம் என்கிட்ட இருக்குத்தானே, வா போய் அடிப்போம் அப்படின்னு சொல்லி போனாரா? சொல்லுங்க. போகலாமா? போகலாம். போக இயலுமா? போக இயலாதா? ஏன்னா நல்ல யுத்த சேனை இருக்கு, அபிஷேகம் இருக்கு, கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு தெரியுது, எல்லாம் தெரியுது. ரைட், ஓகே. போயிட்டு இந்த பெலிஸ்தர் வந்து கர்த்தருக்கு விரோதமானவங்க, விக்கிர ஆராதனை செய்யறவங்க, அவங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா வந்திருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே இவங்க இப்படித்தான் ஒவ்வொரு வேலைகள் செய்துட்டு இருக்காங்க. லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி போய் அடிக்க முடியும். ஆனா தாவீது என்ன தெரியுமா செய்யறாரு? கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, shall I go and attack the Philistines? நான் போய் அவங்களை அடிக்கட்டா, நான் போய் அவங்களை துரத்தட்டா, இல்லாட்டி வேணாமா அப்படின்னு சொல்லி அவர் அவங்களிடத்துல ஆண்டவரிடத்துல கேட்ட போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். போ தாவீதே, நீ போய் அடி, அவனுங்களை அடி, நான் அவங்களை ஏற்கனவே உன் கையில கொடுத்ததா நினைச்சிட்டு அடி, அவங்க எல்லாம் உனக்கு கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நெக்ஸ்ட் verse 20. தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர் உடைந்து போகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதிநிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார். பாகால் பிராசிம், அதாவது அவங்க வந்து ரெஃபாயிம் என்ற இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அங்க வந்து இந்த தாவீது என்ன செய்யறாரு? இவங்களை முறியடிக்கிறாரு. தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல. அதாவது அவங்க ஒரு பெரிய சேனையா வந்திருக்கிறாங்க. இப்ப தண்ணி வந்து ஒரு அப்படியே ஒரு தொட்டியில இருக்குதுன்னு சொன்னா, ஒரு அணை அப்படியே கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, அதை உடைத்தோடனே எப்படி தண்ணி ஓடுமோ அதே போல இந்த இடத்துல பார்க்கிறோம். அவங்க எல்லாம் திரும்பி ஓடுறாங்க. தாவீது எல்லாரும் அடிச்சு முறியடிச்சு விரட்டிட்டார். அவங்க நினைச்சாங்க ஏதோ புதுசாக ஒரு சின்ன பையன் ராஜாவா வந்திருக்கான், போட்டுருவோம் போய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. முந்தையாவது போக முடியாது. ஏன்னா சவுல்னு சொல்லி ஒரு பெரிய ராஜா இருந்தார், அவர் ரொம்ப ஹைட்டா இருப்பார், வெயிட்டா இருப்பார், அவரோட ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு சின்ன பையன் வந்தான் தாவீதுன்னு சொல்லி, இவன் இப்போ ராஜாவா இருக்கான், போய் அடிப்போன்னு சொல்லி வந்தா தாவீது அவங்கள தண்ணி உடைத்து ஓட பண்றது போல ஓட பண்ணிட்டார். தண்ணி ஓடுறது போல அடித்து ஓட பண்ணியாச்சு. அதுக்கு பின்பு வைக்கப்பட்ட பேர் தான் பாகால் பிராசிம். இந்த பேருடைய அர்த்தம், இது ஒரு ஹீப்ரு பேரா இருக்கிறது. தி மாஸ்டர் ஆஃப் பிரேக் த்ரூ, தடைகளை உடைக்கிறவர் என்று பேரை வைக்கிறார். அடிச்சு எல்லாம் விரட்டியாச்சு. பார்த்தா என்ன இந்த பேர் இப்படி இருக்குது, நாம் ஒரு பேரை வைப்போம், நம்ம வந்தாலே ஒரு மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு போயிருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருக்குமே இது வந்து ரெஃபாயிம்ன்ற பேர் தான் ஞாபகம் இருக்கும். ஆனால் இல்லை, பேர் மாத்திருச்சு. ஏன் பேர் மாற்றப்பட்டுச்சு? இல்லை, இந்த பெலிஸ்தர் வந்த நேரம் தாவீது வந்து அடிச்சு தண்ணி ஓடுற மாதிரி ஓட பண்ணிட்டார்ல, அப்புறம் வந்து அவர் பேரை மாற்றிட்டு போனார். அப்படின்றதுக்காக, அந்த பேரை வைக்கணுன்றதுக்காக அவர் ஒரு பேரை வச்சுட்டு போறார். என்னது? என்ன பேரு? பாகால் பிராசிம் அப்படின்னு மாஸ்டர் ஆஃப் பிரேக் த்ரூ அப்படின்னு அர்த்தம். தடைகளை உடைக்கிறவர்னு ஒரு பேரை வச்சுட்டு போறாராம். அடுத்துதான் நல்ல சம்பவம் இருக்கு. அப்படியே போவோம் அடுத்த வருஷத்துக்கு. verse 21. அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். போன போக்கில் அவன் கடவுள் எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். சரி, ஏன்னா அவனுக்கே தெரியும் இதை வச்சிருந்தோன்னு வேலைக்கு உதவாது அப்படின்னு சொல்லி உள்ள விக்கிரகம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டான். சரி, ஓகே. அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். சரி, சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, ஐயோ அழகா இருக்குது இந்த விக்கிரகம்னு சொல்லி தூக்கிட்டு வீட்டுக்கு போவாங்க. ஆனா அவங்க அப்படி சில அடிச்சு ஒட்டச்சு எல்லாத்தையும் நெருப்பு பண்ணிட்டு. ரைட், நெக்ஸ்ட் verse. ஓகே. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து இப்ப அது முடிஞ்சு இவங்க எல்லாம் அடிச்சு ஒட்டச்சு சுட்டரிச்சிட்டு இவங்க போறாங்க. அந்த நெக்ஸ்ட் verse says பெலிஸ்தர் திரும்பவும் வந்து
ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அவங்க ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்குறாங்க. அவங்களுக்கு அது இன்னும் ரெப்பாயுமா தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு அது எப்படி ஆகிருச்சுன்னு சொன்னா பாகால் பசீம், அதாவது பிரேக் த்ரூ. ஆண்டவர் வந்து பிரேக் த்ரூ பண்ற இடம்னு சொல்லி நம்ம பேர் வச்சுட்டோம். இவங்களுக்கு இன்னும் தெரியல. இவங்க வந்து திரும்ப இறங்குனாங்க. இப்ப தாவீது என்ன பண்ணியிருக்கணும்? ஏற்கனவே அடிச்ச செட். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். இவங்க கையாளுகிற எல்லா முறைகளும் இவங்களுக்கு தெரியும். யுத்தத்துக்கு வந்தால் இந்த பெலிஸ்டைன்ஸ் எப்படி இருப்பாங்க, இவங்க எப்படிப்பட்ட யுக்திகளை கையாளுவாங்க, எப்படியெல்லாம் யுத்தம் செய்வாங்க, என்னென்ன வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, எல்லாமே யாருக்கு தெரியும்? வாயை திறந்து சொல்லுங்களேன். தாவீதுக்கு தெரியும், தாவீது சேனைக்கு தெரியும். அப்போ வந்தது அதே செட் தான் வந்திருக்கு. அதனால திரும்ப இதையும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணியிருக்கணும்? நாமளானதான் என்ன பண்ணுவோம்? போன கிழமை அதே பிரச்சனை தான், இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது, வாங்க போய் அடிப்போம். இந்த பிரச்சனைக்கு இது ஏற்கனவே நான் ஃபேஸ் பண்ண தானே, இதே அன்னைக்கு அடிச்சு அதே மாதிரி அடித்தா சரி, சரியா? அப்படி தான் நாங்கள் யோசிப்போம். இதே சிச்சுவேஷன் தான், பிரச்சனையே இல்லை. தாவீது என்ன பண்ணார் பாருங்க. நெக்ஸ்ட் வெர்ஸ். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு செகண்ட் டைம் சேம் எனிமி திரும்ப வந்திருக்கிறாங்க. அதே இடத்துல தான் இறங்கியிருக்கிறாங்க. அந்த சரௌண்டிங் ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும், அவங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு தெரியும். எல்லாம் தெரிந்தாலும் வார்த்தை சொல்லுது, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தார். அதாவது செகண்ட் டைம். இப்ப நான் என்ன பண்ணேன்? இதுல என்ன புரியுதுன்னா, ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறார். ஆமென். புரிஞ்சவங்க எல்லாம் ஆமென். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிறாரு. அவருடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது ஏதோ எப்பயோ நடந்து 1 இயருக்கு பிறகு நடக்குது இல்லை, அடுத்தடுத்து நடக்குது. ஏன்னா பெலிஸ்டைன்ஸ் வந்து அடிச்சுட்டு போற வழியில காய்ச்சிருப்பானுங்க. அந்த இடத்துல ஒரு கேப் ஒன்று இருந்துச்சு தானே, இங்க இப்படி ஒன்று தானே, இதுல தான் நாங்க மிஸ்டேக் விட்டோம், அதுல தான் நாங்க மிஸ்டேக் விட்டோம். நாங்க பேசுவோம் இல்லையா லைஃப்ல, சம்டைம்ஸ் ஏதாவது ஒன்று நடந்தோம் அப்படின்னா, இல்லை இதுல நாங்க ஒரு கேப் வச்சுட்டோம், இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், இதுதான். அது மாதிரி இந்த பெலிஸ்டைன்ஸ் போற நேரம் நான் நினைக்கிறேன் பேசியிருப்பாங்க, ஓ தாவீது இப்படி டிரெக்டா தானே வந்து அடிச்சாரு, அப்ப நாங்க இப்படி பண்ணியிருந்தா அடிச்சுக்கலாம், இப்படி பண்ணியிருந்தா அடிச்சுக்கலாம். இப்ப எங்களெல்லாம் அடிச்சு ரொம்ப டயர்டா இருப்பாங்க, உடனே திரும்பி போனோம்னு சொன்னா அடிச்சிருக்கலாம்னு சொல்லி அவங்க ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு அவங்க திரும்பி வந்து நிற்கும் போது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, கேட்டோன்னே நீ போய் அடின்னு சொன்னார். இப்ப முதல்ல கேட்டோன்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்த நேரம். செகண்ட் டைம் கேட்கக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேரே போகாமல், ஒண்ணுமே சொல்லாம கேட்காம போயிருந்தா தாவீது முதல் மாதிரியே நேரா போயிருப்பாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நேராக போகாமல் அவர்களுக்கு பின்னாலே, இப்படிதான் அவங்க இருக்காங்கன்னா அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து. நெக்ஸ்ட் வர்ஸ். ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு, ஆலோசனை கொடுக்கிறாரு. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது, என்னது? டைமிங், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எங்கிட்டால போகணும், எப்படி போகணும், எங்க நிக்கணும், இது இவ்வளவு அவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்து டைமிங், இரைச்சலை கேட்கும் போது அந்த சத்தம் கேட்கும் போது, போன கிழமை பார்த்தோம் எரிகோ மதில் விழும்போது அந்த சத்தம் கேட்கிற நேரம் எல்லாம் போங்க. அதே மாதிரி அந்த சத்தம் கேட்கும் போது எழும்பி போ, சீக்கிரமா எழும்பி போ. அது எழும்பி போறதுன்னு என்னது சொல்றாரு? சீக்கிரமா எழும்பி போ. அவரை போவாத, சீக்கிரமா உடனே எழும்பி போயிரு, சீக்கிரமா எழும்பி போ. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் உண்டு. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். அதாவது நீ எழும்பி நடந்து சீக்கிரமா போனா உனக்கு முன்னால் ஆண்டவர் போய்கிட்டு இருக்கான், அவனுங்கெல்லாம் அடிக்கிறதுக்கு. அவன் நீயும் சீக்கிரமா போயிட்டு அவனுங்க எல்லாத்தையும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. Verse 25. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவர் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசர் எல்லை மட்டும் முறியடித்தார். அவன் ஃபுல்லா துரத்தி முறியடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வெர்ஸ். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவிலே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாளையூதாவில் இருந்து கொண்டு வரும்படி அவனுக்கு அவனோடிருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய். என்னத்தை பார்த்தோன்னு சொன்னா, அவர் ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு செகண்ட் டைம் போன பொழுது அவர் திரும்பவும் பெலிஸ்தரை முறியடிக்க முடியுமா இருந்தது. ஹல்லேலூயா. பத்தல்ல. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ்ல ஓட முடியாது. ஆமென்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸில் ஓட முடியாதான். நான் எப்போயும் அந்த ஊழியர் செய்கிறவங்களுக்கெல்லாம் சொல்கிறது, இன்றைக்கி நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்கிறீங்கன்னா, உதாரணமாக இன்றைக்கி நீங்கள் வர்ஷிப் லீட் பண்ணுறீங்கன்னு சொன்னால், இதுக்காக நீங்கள் நேற்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லாட்டி இந்த கிழமை முழுவதும் ஜெபித்து நீங்கள் வந்து அந்த ஊழியத்தை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறீங்களா, இல்லாட்டி லீட் பண்ணுறீங்களா, சிங் பண்ணுறீங்களா, எதையோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னு ஆண்டவர் என்னை எடுத்து பயன்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்த கிழமை பண்ண முடியாது. ஆமென், ஆமென். எந்த நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து ஆண்டவருடைய அபிஷேகத்தினால நிரம்பி ஆண்டவர் சொல்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அதன்படி நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென், ஆமென். யாருக்கோ அது சரி வந்திருக்கும், அது எனக்கு சரி வரும்னு நான் சொல்ல முடியாது. ஆமென், ஆமென். பிரதருக்கு சரி வந்துருச்சு இந்த காரியத்தை செய்து, அதனால நானும் அதை செய்ய போகிறேன், எனக்கும் சரி வந்துடும்னு சொல்லி நான் நினைக்க முடியாது. ஏன்னா எனக்கு என் லைஃப்பில் கர்த்தர் வைத்திருக்கிற வழிகள் வித்தியாசமாக இருக்கும். ஆமென். என்ன கர்த்தர் நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஆமென். எனக்கு ஜெயம் கொடுக்கறது வந்து கர்த்தர் வித்தியாசமாக கொடுப்பாரு, சகோதரனுக்கு தேவன் ஜெயத்தை கொடுக்குற வழி வித்தியாசமாக இருக்கும். ஆமென். சகோதரன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்து மேலே வந்தாருன்னா அதை நான் ஃபாலோ பண்ண முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எதை செய்தால் என்ன நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் வர முடியும், எதை நான் செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்க, உங்கள் ஆலோசனை எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி எப்படி இதை கேட்க முடியும்னு சொன்னால், நான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் நாம் கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்கலாம். ஆமென். ரொம்ப தயவாக கேட்டுக்கொள்கிறேன், எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் நீங்கள் ரோல் மாடலாக எடுக்க வேண்டிய ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. ஆமென். ரொம்ப நேரத்தில் நாங்கள் அநேக மனுஷரை முன்பதாக வைக்கிறோம், அநேக மனுஷருடைய சக்ஸஸை பார்த்துட்டு, ஓ இவங்க சொல்கிறபடி நான் போகணும், இல்லாட்டி இவங்க செய்கிறதெல்லாம் நான் என் லைஃப்பில் செய்யணும், அப்போ நான் மேலே வரலான்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லைம்மா, நான் உங்களுக்கு வேறொரு வழியை வைத்திருக்கிறேன், உங்களுக்கு நான் வைத்திருக்கிற பாதை மிகவும் வித்தியாசமாக இருக்கும். அநேக நேரத்தில் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது அநேகருடைய உயர்வுகள், அநேகர் வாழ்கிற வாழ்க்கை, இதை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். ஆனால் அதுக்கு பின்பதாக என்னென்ன காரியங்கள் நடாத்தப்பட்டு இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆகவே கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து, தேவனே நான் இதை செய்யணும், இந்த நிலையை அடையணும்னா நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கு வழிகளை காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிடி எக்ஸாம் செய்வாங்க, இந்த பிஆருக்காக இந்த எக்ஸாம் செய்கிற நேரம், இன்னைக்கு செய்துட்டு 2 வருஷம் போயிட்டோ 6 மாதம் போயிட்டோ திரும்ப செய்கிற நேரம் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு செஞ்சவங்க நல்ல எப்படியெல்லாம் எக்ஸாம் பேப்பர் வரும்னு தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த எக்ஸாமை திரும்ப செய்ய மாட்டாங்க. செய்வோமா? இல்லை, திரும்ப இருந்து படிப்போம், திரும்ப கிளாஸ் போவோம். ஏன்னா அங்கே எல்லாம் மாறி இருக்கும், தலைக்கீழாக இருக்கும். அதே நிலவில் போனோன்னா என்னவோ பண்ணிட்டு வந்துடுவோம். ஆகவே திரும்ப போய் பார்க்கக்குள்ள அது வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது மாதிரி ஒவ்வொரு நாளும் அவர் எங்களுக்கு எப்படி நடக்கணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லி அவர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸில் போகணும்னு சொன்னால் தோல்வி அடைவோம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இத்தனை வருஷம் நான் ஆண்டவரோட இவ்வளவு காலம் வாழ்ந்துருக்கிறேன், ஆகவே இதை இப்படித்தான் செய்கிறது, எனக்கு செய்ய தெரியும்னு சொல்லி நம்ம நினைப்போம்னு சொன்னால் நாங்கள் தோல்வி அடைந்து விடுவோம். ஆண்டவர் சொல்ல, நான் நல்ல ஆலோசனைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன், நீ என்னுடைய சமூகம் வந்து அமரும் போது நான் நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறேன். ஆமென், ஆமென். லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் போவோம்னு சொன்னா, பேதுருவுக்கு நல்லா மீன் பிடிக்க தெரியுங்க. பேதுரு ஒரு ஃபிஷர்மேன், அவருக்கு நல்லா மீன் பிடிக்க தெரியும். Luke chapter 5 verse 4 வாசிப்போமா? அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆலயத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். Right. Okay, next verse. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றான். நாங்க பாப்போம்னு சொன்னா இயேசு யாருன்னு பார்த்தா தச்சனுடைய மகன். சரி, அவர் இயேசு தான், பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தார், தேவனுடைய குமாரன் தான். ஆனால் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் ஒரு தச்சனுடைய மகனாக தான் வாழ்ந்திருந்தார். அவருக்கு எந்த மீன் பிடிக்கிறதுல எந்த அனுபவமுமே இருக்கல. ஆனால் அந்த இயேசு போயிட்டு இந்த பேதுருவை பொக்கும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, ஐயா நான் ரா முழுதும் பிரயாசப்பட்டேன் ஐயா, ரா முழுவதும் வலையை போட்டு பிரயாசப்பட்ட ஐயா, ஒரு நாள் இப்படி நடந்ததே இல்லையா, மீன் பிடிப்படாமல் இருந்ததே இல்லையா, ஒரு மீனாவது பிடிபடும் ஐயா, வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லாது. பாருங்க, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் எத்தனை, 1 கிலோ இல்லைங்க, கடல்ல ஒரு மீன் பிடிக்காம ஒரு மீனவர் வருவாரா? ஒரு மீன் கிடைக்கும்,
ஒரு மீனாவது பிடிக்காம வருவார். ஆனா அன்னைக்கு பேதுருக்கு ஒரு மீன் கூட பிடிபடல. ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம். கர்த்தர் ஒரு காரியத்தை பேதுருக்கு கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, எங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல, நம்முடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல, நம்முடைய டேலண்ட்ல, நம்ம நேற்று செய்த காரியத்தை வச்சு நம்மளால லைஃபை முன்னால கொண்டு போக முடியாது. அனுதினம் 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 ஆண்டவருடைய கரம் தேவை. ஆமென். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உமது ஃபர்ஸ்ட், அதுக்கு முதல் verse போமா, கொடுத்த previous one verse 4. அதற்கு அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பேதுரு ஆழத்துல வலை போடாம இருந்திருப்பாரா? போட்டிருப்பாரு. பேதுருக்கு தெரியும், லெஃப்ட்ல போட்டிருப்பாரு, ரைட்ல போட்டிருப்பாரு, ஈஸ்ட்ல போட்டிருப்பாரு, வெஸ்ட்ல போட்டிருப்பாரு. எங்க போட்டாலுமே மீன் பிடிபடல அன்னைக்கு. இப்ப ஆண்டவர் இயேசு ஒன்றும் புதுசா சொல்லல, நீ எங்க வலைய போட்டியோ அங்கேயே போடப்பா திரும்பன்னு தான் சொல்றாரு. ஆமென். டைமிங் மேட்டர்ஸ். ஆமென். யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறான்றது மேட்டர்ஸ். ஆமென். யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறா, டைமிங், பிளேஸ் எல்லாமே மேட்டர்ஸ். எங்க ஆண்டவர் நம்மளை வைக்கிறாரு, எங்க ஆண்டவர் இருக்க சொல்றாரு, எங்க ஆண்டவர் போக சொல்றாரு, இது எல்லாம் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி செய்யும் பொழுதுதான் அது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குது. ஓகே, verse 5ல பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது சொல்லல, verse 5, ஓ நீங்க என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்க, எனக்கு மீன் பிடிக்க தெரியாத ஆண்டவரே, நான் இத்தனை வருஷம் மீன் பிடிச்சிருக்கிறேன் ஆண்டவரே, நான் எனக்கு சொல்லித்தர வாரீங்களேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, ஒன்றும் அகப்படல ஐயா, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே நான் வலைய போடுறேன் ஐயா, நீங்க சொல்றனால நான் போடுறேன் ஐயா. அவ்வளவுதான் ஆண்டவர் கேட்கிறார் நம்ம கிட்ட. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்கறது அவ்வளவுதான், நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் செய்யுங்களேன், உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தர இருக்கிறேன். ஆமென். ஆமென். நாங்கள் அங்கே இங்கே ஓடி அவங்க இவங்க காலெல்லாம் பிடிக்க தேவையில்ல, நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் செய்யுங்களேன், நான் உங்களை மேன்மையாக வைக்க விரும்புகிறேன். ஆமென். ஆமென். நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க, நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க, அதை படி செய்யுங்க, அதை படி மட்டும் செஞ்சு பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, verse 6. அந்தபடியே அவர் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒரு மீன் கிடைக்காதவருக்கு வலைகள் கிழியத்தக்கதாக. அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல பார்க்கலாம். அப்படியே பத்தாம போய் யாக்கோபு எல்லாம் கூப்பிடுறாரு, கப்பல் வேணும், எனக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி மற்றவங்களை கூப்பிட்டு உதவி பெறும் அளவுக்கு அன்றைக்கு அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிஸ்னஸை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு உங்களுக்கு தேவை கடவுளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆமென். கர்த்தர் சொல்றது தான் தேவை. ஆமென். உங்கள் தொழிலில் நீங்கள் அடுத்த நிலையை அடைகிறதுக்கு, உங்கள் ஊழியத்தில் நம்ம அடுத்த நிலையை அடைகிறதுக்கு, குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுவதற்கு, என் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை மாறுவதற்கு, எல்லாவற்றுக்கும் தேவை கடவுள் ஒருவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை கேட்டு அது படி செஞ்சோமோ, அது படி வலைய போட்டோமோ, இப்படியாய் கிளியத்தக்கதான, இடம் கொள்ளாமல் போகத்தக்கதான எல்லா ஐஸ்வர்யங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் தேவன் நம்மை நிரப்புவார். யாவரும் எழுந்திருப்போம் இந்த கால வேளையிலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஷோ. அவரை போல யாரும் இல்லை பிரியமானவர்களே. எஸ், there is none like Jesus. அவரை போல யாரும் இல்லை, அவரை போல யாருமே இல்லை. ஆண்டவரை உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. எல்ஷடாய் தேவனே உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. எல்ரோஹி தேவனே உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. அப்படியே கண்களை மூடி அடுத்த ஒரு சில வினாடிகள் ஜெப சிந்தையில எல்லாம் கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, எனக்கு நீங்க நல்ல ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே. ஓ, வார்த்தையில பார்க்கிறோம் அடியார் படிக்கும் பொழுது படிக்கிறாங்க அழகா, நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை காண்பிப்பேன். ஓ, அவர் எங்களுக்கு போதித்து அவர் எங்களுக்கு நடக்க வேண்டிய பாதைகளை அவர் எங்களுக்கு காண்பிக்கிறவராயிருக்கிறார். உன் மீது என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த காலவெளியில் எங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் இருக்கிறார். செவிகளை அவருக்கு நேராய் திருப்பிக்